வணக்கம் நேயர்களே. விஜய் டிவி நடத்தும் பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியின் 5ஆம் சீசனில் சண்டையும் கூட்டணியும் உணர்ச்சி வெள்ளங்களும் களமிறங்கின. அந்த சீசனில் எல்லோரையும் கவர்ந்த சக்தி வாய்ந்த போட்டியாளர் ராஜு மோகன் அனைத்து வாக்குகளையும் பெற்று இறுதியில் பிக் பாஸ் 5 டைட்டிலை வென்றார். அதற்கு பிறகு பல பட வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்பட்டாலும் விஜய் டிவியிலேயே தங்கி பிபி ஜோடிகள் 2 நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். அதோடு ராஜு வீட்ல பாட்டி நிகழ்ச்சியும் நடத்தினார். இடையில் பன் பட்டர் ஜாம் என்ற படத்தில் ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. அடுத்து குக் வித் கோமாளி சீசன் 6இல் களமிறங்கி சமைப்பதோடு நகைச்சுவையாலும் தனிப்பட்ட சிரிப்பாலும் ரசிகர்களை கவர்ந்தார். ஜட்ஜ்களை அசத்தும் வகையில் சமையல் திறமையையும் வெளிப்படுத்தினார். இப்போது சீசன் 6இன் பெரும் நிறைவு. இறுதி போட்டியாளர்கள் ராஜு, ஷபானா, உமர், லக்ஷ்மி ராமகிருஷ்ணன். ஆனால் டைட்டில், பரிசு, பெருமை அனைத்தையும் கைப்பற்றியவர் ஒருவரே. மீண்டும் ஒரு முறை ராஜு மோகன். ஏற்கனவே பிக் பாஸ் 5 டைட்டிலுடன் 50 லட்சம் ரூபாய் பெற்றிருந்த அவர் இப்போது குக் வித் கோமாளி 6இலும் வெற்றி பெற்று 2 ரியாலிட்டி ஷோக்களில் டைட்டில் டபுள் வின்னர் என்ற சாதனையை படைத்துள்ளார். இதனிடையே நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜய் டிவியின் பிரபல தொகுப்பாளர் டிடி சிறப்பு விருந்தினராக மீண்டும் திரும்பியுள்ளார். குக் வித் கோமாளி 6இன் இறுதி அத்தியாயத்தில் பங்கேற்று போட்டியாளர்களுக்கு உறுதுணையாக இருந்தார். இனி வரும் விஜய் டிவி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி மீண்டும் தன் பயணத்தை தொடங்குவார் என ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கிறார்கள். பிரியங்கா கல்யாண வாழ்க்கையில் பிஸியாக இருப்பதால் தொகுப்பில் சற்று விலகும் சூழலில் டிடியின் மீள்வரவு விஜய் டிவிக்கு புதிய ஆற்றலை தரும் என பேசப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க.